2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவருடைய அந்த கிருபையானது எப்பொழுதும் நம்முடைய பலவீனத்தில் தாங்குகிறதாயிருக்கிறது. நம்முடைய எந்த பலவீனம் நமக்குள் இருக்கிறதோ அந்த பலவீனத்தில் தேவனுடைய கிருபையானது நம்மை தாங்குகிறது. கர்த்தாவே, என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று தாவீது சொன்னது போல ஆண்டவருடைய கிருபையானது நம்மை தாங்குகிறதாயிருக்கிறது. நம் பலவீனத்திலே அது உதவி செய்கிறதாயிருக்கிறது. அந்த பலவீனத்தை மாற்றி அது புது பலனை கொடுத்து நம்மை நடத்துகிறதாயிருக்கிறது. இன்றைக்கு எதெல்லாம் நாம் பலவீனப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமோ அந்த காரியத்துல தேவனே பலனாய் இருக்கும்படிக்கு, அவருடைய கிருபையே நம்மை தாங்கும்படிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எதிலே நாம் குறைவுபட்டு இருந்தாலும் தேவன் அவருடைய பலத்தினாலே நம்மை இடைக்கட்ட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தாவீது சொன்னது போல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று ஆண்டவர் நம்மை பலசாலிகளாய் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் எதிலே கலங்கி போய் திகைத்து போய் நம்ம சோர்ந்து போய் காணப்படுறோமோ அந்த காரியத்துல தேவன் நம்மை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இது என்னால செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்மை கொண்டே செய்யும்படி தேவன் செய்கிறார். அதுதான் அவருடைய கிருபை. அவர் நம்ம எதையெல்லாம் முடியாது என்று எண்ணுகிறோமோ அதையெல்லாம் அவரால் கூடும்படிக்கு அதற்கு நம்மையே பயன்படுத்தி அவர் செய்கிறார். அதுதான் அற்புதமான ஆண்டவர். அவருடைய கிருபை நம் பலவீனத்திலே உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் அறியாதிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறார், பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறார் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்கள் என்ன பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆண்டவரே அந்த நேரத்தில் உங்களிடத்திலிருந்து பேசுகிறார்னு சொல்லி நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். ஆண்டவரே நம்மை கொண்டு பேசுகிறவராக இருக்கிறார். அவர் அந்த கிருபையை நமக்கு கொடுக்கிறார். என்ன பேசுவோம் என்று அறியாத போது அந்த பேசுகின்ற வார்த்தைகளாக தேவனே இருக்கிறார். அந்த கிருபையை தேவன் கொடுக்கிறார். அந்தந்த நேரத்திலே அந்தந்த வார்த்தைகளை கொடுத்து நம்மை பேசும்படி செய்கிறவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்துல பல முறை ஆண்டவர் அவரை தேற்றினதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர், இதோ உன் வாயிலே என் வார்த்தைகளை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இதோ உன்னை எக்காலமாக பயன்படுத்துவேன் சொல்லி ஒவ்வொரு முறையும் அவரை அபிஷேகித்து அந்த வார்த்தைகளை அவர் மூலமாக சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்களை நாம் நிறைவேற்றினதை பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிதான் ஒரு மனிதனை பயன்படுத்தும் போது அவருடைய கிருபையானது முதலாவது அந்த மனிதன் மீது தங்கும். அப்போது அந்த கிருபையானது அவன் பலவீனத்தை மாற்றி அவனை புது மனிதனாக மாற்றி ஒரு நிறைவான பலனுள்ளவனாக மாற்றி அது பலம் அடைய செய்து அவனை முன்னேற செய்கிறது. மோசே பாத்தீங்கன்னா, ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ள மனிதன், நான் எப்படி போய் அந்த பார்வோன் இடத்துல பேசுவேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல அவன் பயந்து போய் கேட்டான். ஆனா பாருங்க, ஆண்டவர் மோசேயை பயன்படுத்தி ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை உண்டாக்கும்படிக்கு மோசே பயந்து போய் நின்று கொண்டிருந்தான். மீண்டும் எப்படி அவனை போய் சந்திப்பேன் என்று பயந்து கொண்டிருந்த அந்த மோசேயவே பயன்படுத்தி அந்த மிகப்பெரிய ரட்சிப்பை தேவன் அங்கு உண்டு பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எந்த காரியத்துல இது என்னால முடியாத ஆண்டவரே, என்னால இது மட்டும் முடியாத ஆண்டவரே நம்ம சொல்லுவோம். பாருங்க, ஆண்டவர் யாராவது நமக்கு எதிரா தப்பு செஞ்சிருப்பாங்க, எதிரா நம்மள பேசிட்டு போயிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நீ இத மன்னிக்கணும், நீதான் உங்ககிட்ட போய் பேசணும்னு சொல்லுவார். அப்ப நமக்கு மனம் கலங்கி போய், இது என்னால முடியாத ஆண்டவரே, இத நான் எப்படி செய்ய முடியும் ஆண்டவரேன்னு நம்ம நினைப்போம்.
ஆனா ஆண்டவர் நம்மை கொண்டே ஆண்டவர் செய்வார். அப்ப ஆண்டவருடைய அந்த கிருபையானது நம்மை வழி நடத்தும். அப்ப நம்ம அதை செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்முடைய மனதுல மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும், ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றி விட்டேன்னு சொல்கிற அந்த ஒரு பூரணமான ஒரு கிருபையும் நமக்குள்ளே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டாகிறதும், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் அதிகமாகிறதையும் பலப்படுகிறதையும் நம்ம பார்க்க முடியும். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நம் மனதில் இருந்து ஏவ ஏவ, இதை எப்படி என்னால் செய்ய முடியும் ஆண்டவரே, இதை நான் எப்படி செய்ய முடியும் ஆண்டவரேன்னு நம்ம சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லும்போது அவர் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார். பலப்படுத்தி பலப்படுத்தி இந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆண்டவரே என்னால் கூடாதப்பா, ஆனால் உம்மால் கூடும் ராஜா, உம்மால் எல்லாம் கூடும் என்ற ஆண்டவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை கொண்டே காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார். நம்மால் கூடாத காரியங்கள் தேவனால் கூடும். மனிதனால் கூடாத காரியங்கள் தேவனால் கூடும். ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நம் மூலமாக நிறைவேற்றும்படிக்கு இந்த காலை நேரத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தருகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிக்க 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 அந்த கிருபையானது நமக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கும். ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறவர்கள் மத்தியில அந்த கிருபையானது பெருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவரை நீங்க அதிகமா துதிக்கணும், அதிகமா துதிக்கணும். ஆண்டவரை துதிக்க துதிக்க நாம் அவரை நெருங்குவோம். ஆண்டவரை துதிக்க துதிக்க அந்த கிருபை நமக்குள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த பலவீனங்கள் மாறி புது பலன் உண்டாகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படி இந்த சத்துருவை நான் எதிர்க்க போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவர் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். இந்த மதிலை நான் எப்படி தாண்ட போறேன், இந்த சேனைக்குள்ள எப்படி நான் போக போறேன் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில ஆண்டவர் நம்ம புஷ் பண்ணி, ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி, அவர் நம்மை பாய்ந்து செல்லும்படியான பலனை கொடுப்பார், தாண்டி செல்லும்படியான பலனை கொடுப்பார், எதிர்த்து நிற்கும் வல்லமையை கொடுப்பார். சாத்தானை எதிர்த்து நில், அப்போது உன்னை விட்டு ஓடி போவான் என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம பயந்து 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 குறுகி போய் சாத்தானுக்கு பயந்து கொண்டு நம்ம இருந்தோமானா அவனை எதிர்க்க முடியாது. ஆனா தைரியமாக இயேசுவின் நாமத்தினாலே ஓடிப்போ என்று சொல்லும்போது அவன் பயந்து அலறிக்கொண்டு ஓடி போகிறான். ஆண்டவருடைய நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது என்பதை உணராமல் நாம் தாம் இருக்கிறோம். அந்த பலவீனத்தை நாம் மாற்றி ஆண்டவருடைய நாமத்தை கையில் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பலவீனம் மாறி நமக்குள்ளே புது பலன் உண்டாகிறது, புது பலன் உண்டாகிறது. அவருடைய நாமத்திலே நமக்கு பலன் இருக்கிறது, அந்த நாமத்திலே நமக்கு அடைக்கலம் இருக்கிறது, அந்த நாமத்திலே நமக்கு கிருபை இருக்கிறது. அந்த கிருபை நாம் சுதந்தரித்துக் கொள்ளணும். துதித்து துதித்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அந்த கிருபை நாம் சுமந்து கொள்ளணும். நான் எப்படி இந்த சாத்தானை விரட்ட முடியும், நான் எப்படி இந்த சாத்தானை மேற்கொள்ள முடியும், நான் எப்படி செய்ய முடியும் நம்ம நினைத்து கொண்டே இருக்கும் வரைக்கும் நம்மால் ஒன்றும் முடியாது. ஆனா ஆண்டவரிடத்துல போய் நாம் ஆண்டவருடைய பாதத்தை அணுகி கொண்டு அவர் நாமத்தினாலே நாம் செய்யும் போது நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை கொள்ளுகிறவர்களுக்கு அதை முற்றிலுமாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக தேவன் மாற்றுகிறார். அந்த பலவீனத்தை மாற்றி நாம் மனிதனாக இருக்கிறோம், நம்மால் ஒன்றும் கூடாது என்ற அந்த நிலையை மாற்றி தேவனால் எல்லாம் கூடும், அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற நிலையை தேவன் கொடுக்கிறார். அந்த பலத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதனால தேவன் கொடுத்த அந்த கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. ஆண்டவரே என்னால் முடியாது என்று சொன்ன காரியத்திலே நமக்கு ஜெயம் உண்டாகும்படி தேவன் செய்கிறார். அந்த பலவீனத்திலே அவருடைய பலன் விளங்குகிறதா இருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, எந்த பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக என்று சொல்றார். அப்ப பலவீனன் கூட தன்னை பலவான் என்று சொல்லும்படியாக அவருடைய கிருபையானது நம்மை தாங்குகிறது. எந்த ஒரு ஞானமற்றவன் கூட ஞானவானாக எண்ணப்படுவான்.
ஆண்டவர் கூட இருக்கும்போது இவர்கள் ஞானியாக இருப்பார்களோ என்று எண்ணும்படியாக தேவன் மாற்றி விடுவார். சாலமோனுக்கு அப்படிதான் நடந்தது. எல்லாரும் அவரை ஞானி ஞானி என்று ஏன் சொல்லி பார்க்க வந்தாங்க. அவர் முதலாவது ஆண்டவர்ட்ட ஞானம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட சொன்னாரு. ஆண்டவரே, என் பலவீனம், எனக்கு இத்தனை ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானம் இல்ல, அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அவர் செபித்தார். அந்த பலவீனத்தை அறிக்கை செய்த போது அவருடைய கிருபையானது அளவுக்கு அதிகமான ஞானத்தை அவருக்குள்ளே கொடுத்தது. அவருடைய கிருபை கொடுத்ததுனால அவன் சாலமோன் ஞானி என்ற பெயரையும், இதற்கு முன்னால் இப்படி ஒரு ஞானம் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இப்படி ஒரு ஞானம் இருக்க போவதில்லை என்று சொல்லும்படியாக இந்த பூமி எங்கும் ஒரு ஞானமுள்ள ஒரு மகனாக சாலமோன் இருந்தார் என்றா, அப்ப தேவனுடைய பலம் எப்படியாய் நிரப்புகிறது. என்னால முடியாது என்று சொல்லுகிற காரியத்துல தேவனுடைய பலன் எப்படியாக பூரணப்படுத்துகிறதுன்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த காரியங்கள் நம் கண் முன்னாடி இருக்கிறது. நம்ம இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம என்ன முடியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த காரியத்தை தேவனிடத்துல சொல்ல போறோம். ஆண்டவரே, இது என்னால முடியாதுப்பா, ஆனா உங்களால முடியும் ராஜா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பாருங்க, அவருடைய பலன் நம்மை தாங்கி நம்மை நடத்தும். அதோட மட்டும் இல்லாம அந்த கிருபை நமக்கு பூரணமாய் கிடைக்கும். அதனால் நம்ம பலசாலிகளாக எண்ணப்படுவோம், ஞானவான்களாக எண்ணப்படுவோம். அவன் ஆண்டவர் நம்மை பார்க்கிற யாரும் குறைவுள்ளவர்களாக பார்க்க மாட்டாங்க, நிறைவுள்ளவர்களாக பார்ப்போம். நம்ம பலவீனர்கள் தான், நம் குறைவுள்ளவர்கள் தான். ஆனா ஆண்டவர் நம்மை நிறைவாக்கும் போது, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை நடத்தும் போது, அவருடைய கிருபை நம்மை தாங்கும் போது நாம் பலசாலிகளாக கருதப்படுவோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோம். அந்த கிருபை நாடி செல்வோம். என்னால் கூடாத ஆண்டவரே, உம்மால் கூடும் என்று அறிக்கை செய்வோம். அப்போது தேவன் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.